மகாராஷ்டிராவில் புதிய அரசு நாளை மறுநாளைக்குள் பதவியேற்க வேண்டும் என்பதால் முதற்கட்டமாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 இடங்களில் 234 இடங்களில் ஆளும் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. மகாராஷ்டிர தேர்தலில் எந்த கூட்டணியும் இதுவரை 200 இடங்களை தாண்டியதில்லை என்பதால் இது வரலாறு காணாத வியக்கத்தக்க வெற்றியாக அமைந்துள்ளது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக அஜித் பவார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் பாஜக மற்றும் சிவசேனா கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து 72 மணி நேரத்தில், அதாவது நாளை மறுநாளைக்குள் அங்கு புதிய அரசு பதவியேற்க வேண்டும். இதனால் முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மட்டும் முதற்கட்டமாக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி 56 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 34 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அவர் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஜார்க்கண்ட் துணை முதலமைச்சராக 4வது முறையாக அவர் பதவியேற்க உள்ளார். ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் காங்கிரஸைச் சேர்ந்த 6 பேரும், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது.